வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் முத்துவை பார்க்க இந்தியன் டூரிஸ்ட் அசோசியேஷன் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு நீங்களும் எங்கள் அசோசியேஷனில் ஒரு நம்பராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை நினச்சி எல்லாருமே வீட்டில் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் சொல்கிறாரு, பரவாயில்ல முத்து, நீயும் அண்ணியும் நல்ல ஒரு மேல் இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த வெற்றி தான் வேணும் கண்டிப்பாக. பரவாயில்ல, உங்கள் உழைப்பு வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் இது மாதிரி மேலே வரணும்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு படிப்பு இருக்குடா, எனக்கும் மீனாக்கும் படிப்பு இல்லை, அதனால் இந்த உழைப்பு மூலயமா தாண்டா முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாம், 2 பேரும் படித்தானுங்கல்ல, அவனுங்க படிக்கும்போதே நீயே படிச்சிருக்கணும். அப்போல்லாம் வந்து மக்கு மாடாட்டம் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த, அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணாமலையா, விஜயா நீ எப்பவுமே முத்துவையும் மீனாவையும் பாராட்டவே மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே வந்து, அப்பா நீங்கள் என்னை பாராட்டினா போதும்ப்பா அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் மீனாக்கு அவரு போத்தின பொன்னாடையை எடுத்து சால்வை எடுத்து மீனாவுக்கு போத்தி முத்து அழகு பார்க்குறாருங்க. அதுக்கப்புறமா மனோஜ் கடையில் மனோஜ் பிஸ்னஸ்ஸு பெரிய வெற்றி வரல அப்படின்றதுனால ஒரு நியூமராலஜி ஜோசியரை வர வச்சு பார்க்குறாரு. பார்த்ததும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இதுக்கெல்லாம் காரணமே உங்கள் கெட்ட கிரகணம் தான் சார், அது உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களுடைய பேரே சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறதுக்காக அவர் வந்து சில பல காரியங்களை செய்யணும்னு சொல்கிறாரு. அதாவது அதை செஞ்சால் இந்த மாத கடைசிலேயே 1 கோடி ரூபாய் உங்களுடைய கல்லாப்பட்டியில் கொட்டுன்னு கொட்டும். ஆனால் நீ எங்களுக்கு அதை வச்சு ஒரு 10% எனக்கு பீஸ் கொடுத்துடணுன்றாரு. சார் 1 கோடி பணம் வருதுன்னா 10% என்ன சார், 15% நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மனோஜ் பேசிட்டு, அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அது உங்கள் பேரை தான் சார் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் பேரை மாற்றணுமா என்ன சார்னா, ஆமாம் பரபரப்பாக மனோஜின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, பரபரப்பாக மனோஜின்னு மாற்றணுமா, எப்படி சார் என் பேரை மாற்றுறது, உங்கள் வீட்டில் எல்லாரும் அந்த பேரை தான் வச்சு கூப்பிடணும், உங்களுடைய பேன் கார்டு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்துலேயுமே அந்த பேரை மாற்றிடணும். அந்த பேரை மாற்றினதும் உங்களுக்கு அந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிடும்போது அவங்களுக்கு பணமழை கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரும் சரின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா இந்த மீனாவுடைய தம்பி சத்யாவும் ரேகாவும் பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க. அந்த பாட்டி ஊரில் வெளியில் சுற்றி பார்க்கலான்னு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடத்தெல்லாம். அப்படியே ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் போட்டதும் ஆடி பாடி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. சத்யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்களையே நோட் பண்ணுறாங்க, யாரா இருக்கோ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி நீங்கள் யாருப்பா, எங்கப்பா வந்திருக்கீங்கன்னும் போது அந்த பாட்டியோடைய பேரை சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. சொன்னதும் சரிப்பா, இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டாம், நீங்கள் சுற்றி பார்த்ததெல்லாம் போதும், முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கன்றாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னா, இங்கே சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து போகிற இடம், அவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க உங்களெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்ட பிறகு சத்யாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. சத்யா ரேகா வந்த உடனே பின்னாடியே ஊர் மக்களும் வந்துடுறாங்க. இவங்க யார் பாட்டின்னு வந்து விசாரிக்கிறாங்க. மீனாவுடைய தம்பிடா. என்னடான்னா, இவங்கள சீக்கிரமாக வந்து இந்த ஊரை விட்டு அனுப்புங்க, இல்லைனா இவங்க சுற்றி பார்க்கறதுனால பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க, இவங்க ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, என்னடா இப்போது பக்கத்துலேயே குழந்தைங்கிட்ட டிவி செல்ஃபோனை கொடுத்துட்டு அதெல்லாம் காலகட்டங்கள்லாம் ஆடி பாடி ரசிக்கிறதெல்லாம் பிள்ளைங்க பார்க்கலையா, இவங்கள பார்த்து தான் கற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டு மொத்துக்கு ஃபோன் போட்டு சீக்கிரமாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மொத்துவும் சரி பாட்டி, நான் சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து சத்யாவினுடைய கல்யாணத்தை பரபரப்பாக ஏங்க எப்படியெல்லாம் காத்திருக்காங்கன்னு ஆர்வமுடன் பார்க்க காத்திருப்போமா. நன்றி, பாய்.